சார், எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும் சார். என்னம்மா திடீர்னு வந்து லீவ் கேக்குறீங்க? இல்ல சார், எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல, அதான். நிறைய வேலை இருக்கே பாரதி. சரி, நீங்க ஒரு 4 மணிக்கு போறீங்களா? இல்ல சார், எனக்கு ஹாஃப் டே லீவ் வேணும் சார். சரி, போங்க. தேங்க்யூ சார். ஏய் பாரதி, என்னடா இந்த நேரத்துக்கு கிளம்பிட்ட? ஏய் பாரதி, என்னாச்சு இவருக்கு? ஆதி நேத்து இங்க இருந்து கிளம்பினப்ப நேரா வீட்டுக்கு தான் போறேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள என்ன ஆயிருக்கும்? எங்க போயிருப்பாரு அவரு? இப்ப கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அங்க எல்லாரும் எவ்வளவு டென்ஷனா இருப்பாங்க. ச்சே, பாவம். ஒருவேளை வர லேட் ஆகும்னா இவர் போன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்ல. போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. நேத்து இங்கதான் வந்துட்டு போனாருங்கிறதையும் யார்கிட்டயும் சொல்ல முடியாது. இப்ப நான் என்னதான் பண்றது? வாசு, ஆதிக்கு தமிழ் மேல உன்ன மாதிரியே அவ்வளோ பாசம். அவளுக்கு ஏதோ ஒண்ணு நினைச்சு பதறி அடிச்சு அவர் கல்யாணத்தை கூட விட்டுட்டு நேரா இங்க கிளம்பி வந்துட்டாரு. இப்போ அவர் நல்லபடியா வீட்டுக்கு போய் சேரணும். அதுக்கு நீதான் அவருக்கு துணையா இருக்கணும். கேஷவ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட படிச்சவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லார்கிட்டயும் கேட்டு பாத்தியா? ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லம்மா, இது வரைக்கும் எதுவும் தெரியலம்மா. நானும் காலேஜ் செட்ல இருந்து ஸ்கூல் மேட்ஸ் வரைக்கும் எல்லார்கிட்டையும் பேசி பார்த்துட்டேன். ஆனா ஆதி எங்கேயுமே வரலன்னு சொல்றாங்கம்மா. அம்மா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா. ஆதிக்கு கட்டாயம் எதுவும் ஆயிருக்காது. ஒருவேளை அவன் இன்ஃபார்ம் பண்ண நினைக்கிறதுக்குள்ள போனு சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம்ல. அம்மா, அவன் கண்டிப்பா வந்துருவாமா. ஆமாமா, வருவான். வாசலையே பாத்துட்டுருங்க. ஆமாண்டா, மாப்பிள்ளைய யாருக்கும் தெரியாம அனுப்பிச்சு வச்சுட்டு இப்ப விளக்கம் கொடுத்துட்டு இருக்கியா? கல்யாணத்தை பக்கத்துல வச்சிருக்கோம். ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆனா நீயா பதில் சொல்லுவ? ஏங்க, நீங்க வேற என்னங்க? ஏன் எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க? வாய் முடித்து கொஞ்சம் சும்மா இருங்க. மாமா நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு. சின்ன வயசுல இருந்து அவர் தான் எனக்கு எல்லாமே நினைச்சிட்டு இருந்ததுக்கு எனக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டு போயிட்டாரு. நல்ல புலம்பு. உன் தகுதிக்கு ஆசைப்பட்டிருக்கணும். மகாராணியாகி இந்த வீட்டை ஆளணும்னு ஆசைப்பட்டல. இந்த பவானி விட்டுருவனா? மாமா, நீங்க எல்லாரும் சும்மா இருக்க மாட்டியா? எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஆள் ஆளுக்கு ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு என் புள்ள பத்திரமா வீடு வந்து சேர்ந்தா அதுவே போதும். நீங்க நினைக்கிற மாதிரி ஆதி திரும்பி வர போறதும் இல்ல, இந்த கல்யாணம் நடக்க போறதும் இல்ல. இத பாருங்க, ஒருவேளை ஆதிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னா அத கண்டிப்பா என்கிட்ட சொல்லிருப்பான். இந்த மாதிரி வீட்டை விட்டு எல்லாம் போக மாட்டான். அக்கா, அது இல்லக்கா. ஒருவேளை ஆதி உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லாம இருந்திருப்பான்னு எனக்கு தோணுது. இன்னும் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. என்ன கேஷவ், ஆதிக்கு போன் போகுதா இல்லையா? அம்மா, நானும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். இன்னும் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. ஐயோ கடவுளே, நேரம் ஆக ஆக எனக்கு பயம் அதிகமா இருக்கு. ஆதி எப்பவுமே இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம நடந்துக்க மாட்டான். ஐயோ, என்ன நடந்துச்சோ தெரியலையே. எங்க போயிட்டா ஆதி? அம்மா, ஆதி. ஆதி,
அப்படியா? யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம எங்கடா போன? என்ன ஏதுன்னு தெரியாம நான் தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? இப்படி எல்லாரையுமே டென்ஷன் பண்ணிட்டியே. சாரிம்மா. இவன் இப்படி தப்பிச்சான்? அழகா அவனா வந்து மாட்டினா அத்தையும் போட்டு விட்டுட்டானுங்க. உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் பண்ணது பெரிய தப்பு தான். எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் கால் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். பட் என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஏமாப்ல கல்யாணத்தை பக்கத்துல வச்சுட்டு வீட்டை விட்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. உங்களை காணோன்னு தெரிஞ்சதும் ஏகப்பட்ட குழப்பம் நடந்துருச்சு. சாரி மாமா. ஸ்வேதா, ஐம் சாரி. என்ன மாமா இப்படி மிட் நைட்ல கிளம்பி போற அளவுக்கு அப்படி என்ன மாமா முக்கியமான வேலை? ஆதி, எல்லாரும் கேக்குறாங்கல்ல, அப்படி எங்கதான் போனன்னு சொல்ல. இவங்க எல்லாரும் என்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா? நீ வேற யாரோ ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கிறதாவும், இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்காததால அந்த பொண்ணோட எங்கேயோ நீ ஓடி போயிட்டதா சொன்னாங்க. அப்பா, பொண்ணா ரெண்டா? நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பொய் இல்லைன்னு சொல்ல ஆதி. அம்மா, திருச்சியில் ஒரு ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க மறந்துட்டேன். பிஸ்னஸ்லையும் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறவன். நீங்கள் சொன்னால் விட மாட்டீங்கன்னு தான் நான் யார்கிட்டையும் சொல்லாமல் போயிட்டு வந்துடலான்னு நினச்சேன். பட் வண்டி பஞ்சர் ஆனனால தான் லேட் ஆயிடுச்சு. டேய், இதை நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் போய் இன்வைட் பண்ணிருப்பேன்ல. அத்தை, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. என்ன ஸ்வேதா, ஏன் அப்படி சொல்ற? அதான் ஆதி வந்துட்டான்ல. இல்ல அத்தை, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுதான் சரி. நான் மாமாவுக்கு தகுதியானவளே கிடையாது. ஏ ஸ்வேதா, ஏன் பைத்தியக்காரி மாதிரி பேசுற? ஆமாம்மா, பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷமா நான் மாமா கூட இருந்தோம். நான் அவர் மேல சந்தேகப்பட்டுட்டேன். எனக்கு இதுதான் சரியான தண்டனை. நான் மாமாவுக்கு தகுதியானவளே கிடையாது. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. மாமா, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. அடி பாவி, என்னம்மா நடிக்கிற? ஸ்வேதா, நீ என்னம்மா தப்பு பண்ண? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒன்னு அப்படி பேச வச்சிருக்கு. ஆதி யார்கிட்டயும் சொல்லாம போனதுனாலதான் இந்த குழப்பமே வந்துச்சு. இத பாரு, உனக்கு ஆதி மேல இருக்கிற அதிகப்படியான அன்புதான் உன்னை இப்படி எல்லாம் பேச வச்சிருக்குமா? இப்படி எல்லாம் கோபத்துல வார்த்தையை விடுறது மனுஷ இயல்புதான். அத நான் பெருசா எடுத்துக்கல. ஸ்வேதா, போ, நீ போய் மண்டபத்துக்கு கிளம்புற வேலையை பாரு. ஓட்ட திட்டம்லாம் இப்படி வீணா போதே. எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் எப்படியாவது தப்பிச்சிடறானே. உண்மையிலே உனக்கு ஆயுசு கட்டிதான். மாமா, சாரி மாமா. உங்களை காணுங்கிற கோவத்துல தான் ஏதேதோ பேசிட்டேன். இட்ஸ் ஓகே ஸ்வேதா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் மாமா. இல்ல, நம்ம 2 பேரும் சலூனுக்கு அவுட்ஃபிட் ட்ரையல் போலான்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருந்தேன். டென்ஷன்ல எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதனால என்ன, மாப்பிள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூட தானே இருக்க போறாரு. எப்ப வேணா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்புறம் என்ன? மா, இன்னும் என் மேல கோவம் போலையா? சச்ச, கோவம்லாம் இல்லப்பா. நீ திரும்பி வந்ததே எனக்கு போதும். நீ போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா, மண்டபத்துக்கு போகணும். சரிம்மா.
காலும் வர மாட்டேங்குது. நம்ம வந்ததை இன்ஃபார்ம் பண்ணணுமே. என்ன ஆச்சு? முதல்ல ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது, இப்போ பிஸின்னு வருது. கடவுளே, ஆதி, நீங்க பத்திரமா வீடு போய் சேர்ந்துட்டீங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். ஹலோ மேடம், நேத்து நாங்க அனுப்படல மேடம் அரிசிலோடு. அது வந்து சிந்துச்சா மேடம்? சாரிங்க, ராங் நம்பர். சரிங்க மேடம். ஆதி, ஆதி, என்னாச்சு ஆதி? எங்க போயிட்டீங்க நீங்க? உங்களை காணும் தெரிஞ்சதும் ஒரு நிமிஷம் நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? இப்ப பாருங்க, தேவையில்லாம எல்லாருக்கும் டென்ஷன். சாரி பாரதி, எனக்கு நீங்க 2-3 தடவை ஃபோன் பண்ணியிருந்தீங்க. திரும்ப ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. என்னன்னு தெரியல ஆதி. ஆனா சூழ்நிலையை யோசிச்சுதான் நம்ம எந்த காரியத்தையும் பண்ணணும். இப்ப நீங்க பத்திரமா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு தெரிஞ்சப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்க வீட்ல உங்க அம்மா எல்லாம் எப்படி பதறி போயிருப்பாங்க. அவங்கள பத்தி நினைச்சு பாருங்க ஆதி. தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. தேவையில்லாம எல்லாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதீங்க. இவ்ளோ நாள் நீங்க எப்படியோ இருந்திருக்கலாம் ஆதி. நீங்க உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இனிமே உங்களை நம்பி ஒருத்தங்க வர போறாங்க. இனிமே இப்படி செய்யாதீங்க ப்ளீஸ். புரியுது பாரதி. நீங்க வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சதும் எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு தெரியுமா? இப்ப நீங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இங்க இருந்து நேரா வீட்டுக்கு தானே போறேன். நீங்க ஏன் இவ்ளோ நேரம் உங்களுக்கு? பாரதி, அது வந்து நான் திரும்பி வர்றப்போ கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல ஆள் கிடைச்சு பஞ்சர் போட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, ஒருவேளை வேற ஏதாவது நடந்திருந்தா என்ன பண்ணிருக்க முடியும்? அதனால்தான் இந்த மாதிரி சமயத்துல வீட்டை விட்டு போக கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எனக்கு புரியுது பாரதி. இனிமே நான் இப்படி நடந்துக்க மாட்டேன். அம்மா, இப்ப தமிழுக்கு எப்படி இருக்கு? நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவ நல்லா தூங்கிட்டான். இப்ப நல்லா இருக்கா ஆதி? சரி, நீங்க கல்யாண மாப்பிள்ள வேற, ஏகப்பட்ட வேலை இருக்கும். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, போனை வச்சிடுறேன். பாரதி, தமிழையும் உங்களையும் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பேன். நீங்க கல்யாணத்துக்கு வரீங்கல்ல? பாரதி, நீங்க கல்யாணத்துக்கு வரீங்க? வரேன். நம்ம 2 பேரும் சலூனுக்கு அவுட்ஃபிட் ட்ரையல் போலான்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருந்தேன். டென்ஷன்ல எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நீங்க வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சதும் எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு தெரியுமா? இப்ப நீங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எங்க போயிட்டா இவ? லேட் ஆனா போன் பண்ணி சொல்லுவாளே, இன்னும் ஆளை காணோம். ஹாய் பாரதி. என்னடி, வழக்கம் போல இன்னைக்கும் லேட்டா? நல்ல வேளை இன்னும் மேனேஜர் வரல. ஏய், இன்னைக்கு
இதுக்கெல்லாம் அவர் எதுவுமே கேட்க மாட்டாரு. ஆதி கல்யாணத்துக்கு போகணும்ல. அதுக்கு அதுக்குதான் பார்லர் போயிட்டு வந்தேன். பாரதி, இன்னைக்கு சீக்கிரமாவே ஆபீஸ்ல இருந்து கிளம்பிடணும். வீட்டுக்கு போய் ரெடி ஆகணும்ல. ஆபீஸ்ல எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டேன். சரி லதா, நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க. எது போயிட்டு வாங்கவா? ஏன் மேடம் என்ன பண்ண போறீங்க? இல்ல இல்ல லதா, நான் கல்யாணத்துக்கு வரல. ஏய், என்ன விளையாடுறியா? அன்னைக்கு நல்லா தானே இருந்த. ஒன்னா தானே கிஃப்ட் எல்லாம் போய் வாங்கணும். அதுக்குள்ள என்னாச்சு உனக்கு? அதுக்கு இல்ல, தமிழுக்கு உடம்பு சரியில்லாம போய் இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கா. ஏய், நீயா இத சொல்ற? முதல்ல இதுக்கு தமிழ் ஒத்துப்பாளா? ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனோன்னு ஒத்த கால்ல நிப்பாவ. இங்க பாரு லதா, அவ சின்ன குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? இப்போ 2 நாளா தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கா. இந்த டைம்ல தேவையில்லாம அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வைக்கிறது சரியா வராது. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. ஏய், எதுக்கு இப்ப என்ன முறைச்சு பாத்துட்டு இருக்க? சோ கண்டிப்பா நீ கல்யாணத்துக்கு வரல, அப்படிதானே? அப்படிதான். ரைட். அப்ப நான் நினைச்சது சரிதான். என்ன நினைச்ச? நீ தேவையில்லாம அது இதையும் நினைச்சிட்டு இருக்காத. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அவ்வளவுதான். புரிஞ்சு போச்சு. அப்போ உனக்கும் அதுக்கும் இடையில ஏதோ இருக்கு. ஏய், அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் வரல, அவ்வளவுதான். நீ பாட்டுக்கு தேவையில்லாம எதையாவது உளறிட்டு இருக்காத. ஆதிக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆக போகுது. இத்தோட இந்த பேச்சை நிறுத்திக்க. எனக்கு தெரியும் பாரதி, நீ என்னதான் என்கிட்ட மறைக்கணும்னு நினைச்சாலும் உன் முகமே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுது. உன்னால ஆதி வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறத உன்னால பார்க்க முடியல. அதனால தானே வரமாட்டேன்னு சொல்ற. லதா, நான் உனக்கு திரும்பவும் சொல்றேன், நீ தேவையில்லாம எதையாவது கற்பனை பண்ணிட்டு இருந்தா என்னால அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஆமா ஆமா, அதான் உன் மனசுல என்ன இருக்குன்னு உன் மூஞ்சிலே எழுதி ஒட்டிருக்கேன். லதா, நீ இப்ப இந்த பேச்சை நிறுத்த போறியா இல்லையா? அப்ப நீயும் என் கூட கல்யாணத்துக்கு வா. நீ சொல்றது உண்மைன்னு நான் நம்புறேன். இவ்ளோ நாள் வரேன்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு, ஏன் வர முடியாதுங்கிற காரணத்தை நான் உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். உனக்கு ப்ரூவ் பண்றதுக்காகலாம் என்னால கல்யாணத்துக்கு வர முடியாது. நீ கிளம்பு. நான் எடுத்த முடிவு சரிதான். நான் கல்யாணத்துக்கு போகாம இருக்கிறது தான் எங்க 2 பேருக்குமே நல்லது. இல்லைன்னா ஆதிக்கும் சரி எனக்கும் சரி தேவையில்லாத பிரச்சனை தான். என்ன பாரதி யோசிச்சுட்டு இருக்க? கல்யாணத்துக்கு வரியா இல்லையா? நான் தான் சொல்லிட்டேன்ல, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் வரலங்கிறேன்ல. என்ன பாரதி? ஏய் பாரதி, இல்ல. இவ்வளவு நாளா சந்தோஷமா வரேன்னு சொன்னவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? இவ இல்லன்னு சொல்லதான் நிச்சயம் ஏதோ இருக்குன்னு தோணுது. என்னடி உங்க அம்மா வரலையா? இத பாரு, உங்க அம்மா வரத்துக்கு 5 மணி ஆகும். அது எனக்கு தெரியும். மணி இப்ப 5 ஆக போகுது. அம்மா வர நேரம் தான். தமிழ், ரொம்ப நேரமா எதுவும் சாப்பிடாம இருக்கியே, ஏதாவது சாப்பிடுறியா? நான் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போய் நல்ல சாப்பாடா சாப்பிட்டுக்கிறேன். நல்ல சாப்பாடா? அப்ப நான் செய்யறது நல்ல சாப்பாடு இல்லையா? அத தாத்தா கிட்ட கேளு, சொல்லுவாரு. அம்மா வந்தாச்சு. அம்மா அம்மா. என்னடி தமிழ்? சரி, கீழே விழுந்துற போற, நில்லு. என்ன மேடம் இன்னைக்கு இவ்ளோ ஹாப்பியா இருக்கீங்க? அதை ஏன் கேக்குற பாரதி? ரொம்ப நேரமா நீ எப்ப வருவேன்னு வச்ச கண்ணை வாங்காம வாசலையே பாத்துட்டு இருக்கா. பாட்டி, சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அம்மா, நான் ரெடிமா. சீக்கிரம் நீயும் ரெடி ஆகு, நம்ம போலாம். எதுக்கு ரெடி ஆகணும்? மேடம் எங்க போறீங்க? என்னம்மா இப்படி கேக்குற? கல்யாணத்துக்கு நாம போகணும்ல. நான்லாம் அப்பவே ட்ரெஸ் எடுத்து வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன்.
நீ லேட் பண்ணாம சீக்கிரம் வாமா. ஆமா பாரதி, ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. பீரோல இருந்து எல்லா துணியும் எடுத்து போட்டு கலைச்சு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து எடுத்து வச்சிட்டு இருந்தா. தமிழ், நாம கல்யாணத்துக்கு போகலாம்.